ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? பாதுஷா ரெசிபி தாங்க. இந்த பாதுஷா ரெசிபி நம்ம மைதாலேருந்து செய்ய போகிறதில்ல, கோதுமை மாவை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ஆசீர்வாத் ஆட்டா கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலுமே சரி, அதிலையுமே நம்ம இதே மாதிரி செய்யலாம். ஏன்னா நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற மாவில் கொஞ்சம் அப்படியே துப்பி துப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சலிச்சு எடுத்து செய்யுங்க. அத்தோட இதில் பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். டீஸ்பூன் இல்லைங்க, டேபிள் ஸ்பூன். டேபிள் ஸ்பூனுங்கிறது டீஸ்பூனோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுங்க, டீஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு சுகர் அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஜீரா காய்ச்சறதுக்காக சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த நெய், அத்தோட சால்ட்டு, பேக்கிங் சோடா, சுகர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட தயிர், இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்து நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு போடணும். அதாவது தயிர், நெய், பேக்கிங் சோடா, உப்பு, சுகர் இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை கொட்டி, மாவை வந்து இந்த மாதிரி ஒரு பூரி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா டைட்டாக இருக்கணுங்க, லிக்யூடாக இருக்கக்கூடாது. அதாவது கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, பூரி மாவு பதத்துக்கு இருக்கணும். பூரி மாவுனா நம்ம கொஞ்சம் டைட்டாக பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர், அதாவது 2 கப்பு சுகரை வந்து நான் ஒரு கடாயில் கொட்டி அதுக்கு 1 கப்பு வாட்டர் வந்து ஆட் பண்ணி நான் ஜீரா காய்ச்சிக்க போகிறேங்க. ஜீரா வந்து ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரணும். பாருங்கள், நமக்கு இன்னும் ஒரு கம்பி பதம் வரலை. ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம 2 கப்பு கோதுமை மாவு எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு 1 கப்பு வாட்டர் வந்து ஆட் பண்ணி நம்ம ஜீரா காய்ச்சிக்க போகிறோங்க. ரேஷியோ இது தான். 2 கப்பு மாவுனா 2 கப்பு சுகரு, 1 கப்பு வாட்டர், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழுக்கெல்லாம் அப்படியே மேல் பகுதியில் வருங்க. இது எல்லாமே நம்ம அப்படியே கரண்டியில் மேலால் எடுத்துடலாம். நம்ம பால் ஆட் பண்ணலைன்னா சுகரில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அப்படியே தான் ஜீராவில் மிக்ஸ் ஆகி இருக்கும். நம்ம அழுக்கெல்லாம் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா தட்டி நான் இந்த ஜீராவிலேயே சேர்த்துக்கிறேன். இது நல்லா இப்போ ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. நல்லா அப்பப்போ கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சுகர் வந்து அடியில் தேங்கி நின்றுரும். பாருங்கள், மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. நம்ம அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் மாவு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அந்த 1/2 மணி நேரம் சைட் பை சைட்லேயே நம்ம பாவு காய்ச்சறது மற்ற வேலைகளை எல்லாம் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்ச மாவு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு மினி பாதுஷா டைப்பில் தாங்க நான் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். 2 கப் அப்படின்னா அது வந்து ஒரு 175 அந்த மாதிரி அளவுக்கு தாங்க வரும். கிட்டத்தட்ட 300 கிராம் தான் இருக்கும் இந்த மாவு. நம்ம இதெல்லாமே வந்து ஆயிலில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஆவி வர அளவுக்கெல்லாம் ஆயில் சூடு ஏறி இருக்கவே கூடாதுங்க. லைட்டாக நல்லா வெதுவெதுப்பாக ஆயில் இருந்துச்சுனாவே நம்மளுடைய பாதுஷாலாம் அதில் போட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக கொதிக்கிற மாதிரி
ஆவி வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போட்டோன்னா உடனே வந்து மேல் பகுதியெல்லாம் நல்லா செவந்து வந்துடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவெல்லாம் வேகவே வேகாது. அப்புறமா நம்ம பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாதுஷா. அதனால் ஆயில் லைட்டாக சூடேறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதுஷாவை ஆயிலில் போட்டு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அதை வந்து நம்ம வேக வைக்கணுங்க. அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நம்ம வேக வைக்கணும். ஆயில் எக்காரணம் கொண்டும் நல்லா ஃபுல் ஹீட் ஆகிருக்கவே கூடாதுங்க. இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சே தான் செய்யணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யவே கூடாதுங்க. நம்ம இந்த பாதுஷா செய்கிறப்போ கவனிக்க வேண்டியது ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு தான் செய்யணும். பாதுஷா எப்பயுமே பொறுமையாக தாங்க வேகணும். அப்படியே ரொம்ப மெதுவாக வேக வச்சு கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம போட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து நமக்கு ஜீராவை சரியாக இழுக்காதுங்க. ஒரு மாதிரி மேல் பகுதியில் மொடன்னு ஆயிரும். நம்ம ஜீராவில் போடுறப்போ அது வந்து ஜீராவை வந்து அப்சர்வ் பண்ணாது. உள்ளுக்குள்ளேலாம் பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம ஒரு செட்டு எடுத்தாச்சுங்க. ஒரு செட்டு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீராவில் போட்டாச்சு. நல்லா போட்டு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கணும். விட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அது 10 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ளே இந்த 2வது பேட்ச் வேக ஆரம்பிச்சிருச்சு. இது 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் பேட்சை ஜீராலேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் பேட்ச் பாதுஷா எல்லாம் அந்த ஜீராவில் போட்டுக்கலாம். பாருங்கள் இது எவ்வளோ மெதுவாக வேகுதுன்னு. நம்ம அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா டக்குன்னு இந்நேரம் செவந்து போயிருக்குங்க. அந்த மாதிரி செவக்கவே கூடாது. பொறுமையாக எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக வேகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஜீராவை அப்சர்வ் பண்ணி நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க பாதுஷா. பாருங்கள் ஃபஸ்ட் பேட்ச் வந்து 10 நிமிஷம் ஜீராவில் நல்லா ஊறிடுச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, நம்ம குழி பண்ணி வச்சுருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜீராவையும் அள்ளி போட்டு மாதிரி செய்கிறப்போ பாதுஷா ஆறுனதுக்கப்புறம் மேலே ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் நமக்கு கிடைக்குங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஜீராவை பாதுஷா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். மேல் பகுதியிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜீராவை அள்ளி அந்த ஹோல்ஸ் பகுதியிலலாம் வைக்கிறப்போ நமக்கு ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் பார்க்க லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக நமக்கு கிடைக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ பாருங்கள் செகண்ட் பேட்ச்சு கிட்டத்தட்ட நமக்கு செகண்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். பாதுஷா செய்கிறதுலையே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிக்கணும். அதாவது பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, மாவை பிரித்து பார்த்தோன்னா லேயர் லேயராக இருக்கணும் உள்ளுக்குள்ளே. அதாவது ஒரு எலாஸ்டிக்காக நீண்டு வரக்கூடாது. அப்படியே லேயர் லேயராக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம அடுப்பை பாதுஷாவை வேக வச்சுக்கணும். சிம்மில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆயில் வந்து ரொம்பவே சூடேறி இருக்கக்கூடாது. நம்ம வந்து கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சூடேறி இருந்தால் போதும். இது 3 தான் நம்ம கவனிக்கணும். மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். ஆயில் வந்து ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாதுஷா உள்ளே சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இது 3 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே நமக்கு பாதுஷா ரொம்பவே சூப்பராக கிடச்சிருங்க. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு பாதுஷா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை கோகோனட் இருந்துச்சுன்னா மேலே போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் பாதாம் பருப்பை தான் நான் கேரட் சீவுறதில் சீவி மேலே போட்டிருக்கேன் ஒரு டெக்கரேஷனுக்காக தான். அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸு ஒரு டெக்கரேஷன்